விஜய் வந்து காவேரி வீட்ட கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்ல. எப்படியாவது காவேரி மனச மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து தனியா நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்ப விஜய் வந்து காவேரிய பார்த்துடுறாரு. அவங்க வீட்டு பக்கத்துல வந்து உடனே ஓடி போய் முன்னாடி நிக்கிறாரு. காவேரி வந்து உடனே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. "என்ன காவேரி பேச மாட்டேங்கிற? முறைச்சிட்டு இருக்க" அப்படின்னு கேட்குறாரு. "வெளிய நின்னுருந்தா வேற என்ன பண்ணுவாங்க? வழிய விடுங்க" அப்படின்றாங்க கோவமா. அத கேட்டுட்டு வந்து, "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? என்கிட்ட ஏன் இவ்ளோ கோவமா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு தான் அக்ரீமெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டேன். நீங்களும் உங்க வேலைய பார்க்க வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்றாரு. "அது எப்படி பார்க்க முடியும்? நீ தானே எனக்கு எல்லாமே. நான் எப்படி வேற வேலை பார்க்கறது? நீ வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆல்ரெடியே சொல்லிட்டேன், எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்காக தொல்ல குடுக்குறீங்க? முதல்ல இங்கேருந்து என்கிட்ட பேச நிறுத்துங்க. எங்க வீட்ல பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுக்காக இங்க வரீங்க? எங்கள நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன காவேரி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இங்க பாரு காவேரி, உன் முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியுதா உனக்கு? நான் விஜய், உன் புருஷன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "புருஷனா? யாருக்கு? யாரு புருஷன்? எப்படி நீங்க எனக்கு புருஷன் ஆவீங்க? அதான் அக்ரீமெண்ட் முடிஞ்சிச்சுல்ல. நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. அதுவரைக்கும் நான் உன் புருஷன் தான்" அப்படின்னோனே, உடனே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. "இப்ப என்ன கேட்க வந்திருக்கீங்க? இந்த தாலியும் கழட்டி குடுன்னு கேட்க வந்திருக்கீங்களான்னோனே, அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற?" அப்படின்றாரு. "அப்படிதாங்க பேசுவேன். நீங்க இன்னொரு வாட்டி இங்க வந்து என்ன தொல்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் வேற ஏதாவது ஏடாகூடமா நடந்துரும். நீங்க முதல்ல கிளம்புங்க" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு விஜய். "ஏன் காவேரி இவ்ளோ மோசமா நடந்துக்கிற? நான் அப்படி என்ன தாண்டி தப்பு பண்ணேன்? சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, "இங்க பாருங்க, நான் எத பத்தியும் பேசுறதுக்கு இல்ல. எல்லாம் நமக்குள்ள முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன தேடி வராதீங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கைய நீங்க வாழ பாருங்க. அதுதான் உங்களுக்கு வெண்ணிலா இருக்கால்ல. உங்களுக்கு தான் உங்க காதல் கிடைச்சிடுச்சுல்ல. எல்லாமே கிடைச்சிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்லா வாழ வேண்டியது தானே. எதுக்காக என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க?" அப்படின்றாங்க. "ஏன் காவேரி இப்படி மோசமா பேசுற? வெண்ணிலாக்கும் எனக்கும் உள்ள உறவு உனக்கு தெரியாதா காவேரி? வெண்ணிலாக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லடி. நான் வெறுமே அவன் மேல வந்து நான் பரிதாபம் தான் பட்டேன். அதனால தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஒரு பொண்ணு மேல பரிதாபப்பட்டது ஒரு தப்பா? அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனை ஒருத்தனுக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கு காவேரி" அப்படி சொல்றாரு. அத கேட்டுட்டு காவேரி, "இங்க பாருங்க, நான் எத பத்தியும் பேச விரும்பல. வெண்ணிலா பத்தி பேச விரும்பல. உங்கள பத்தியும் பேச விரும்பல. ஏற்கனவே நெறைய பேசியாச்சு. வழிய விடுறீங்களா? நான் போணும்" அப்படின்றாங்க. "ஏன் காவேரி இவ்ளோ மோசமா நடந்துக்கிறா? இங்க பாரு காவேரி, நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன விட்டுட்டு போன்னு சொன்னாலும் சரி, நான் விட்டுட்டு போக மாட்டேன் காவேரி. கூடிய சீக்கிரம் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. இதுக்கப்புறம் நான் விலகி இருப்பேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? நான் விலகி இருக்கிறதால தான் நீ ரொம்ப பிடிவாதம் அதிகமாயிட்டே இருக்கு உனக்கு. அதனால இதுக்கப்புறம் நான் விலகி இருக்க மாட்டேன் காவேரி. இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன். அந்த முடிவ நான் எடுத்துட்டேன் காவேரி" அப்படி சொல்லிட்டு போறாரு. காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. தலையே சுத்துது. ஏன் விஜய் இப்படி மாரி சொல்றாரு? நம்ம கூட எப்படி அவரு வர முடியும்? ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. குமரன் என்ன பண்றாரு? அவருக்கு கிடைச்ச அந்த பரிசு தொகைய பணத்த 15,00,000 எடுத்துட்டு வந்து சாரதா கிட்ட குடுக்குறாரு. சாரதா அதிர்ச்சி அடைறாங்க. ஏன் ஏன் தம்பி என்கிட்ட குடுக்குறீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல அத்த, நான் தானே பணத்த தொலைச்சேன். அந்த பணத்த தொலைச்சதால தான் இவ்ளோ பிரச்சனை உருவாச்சு. அதனால தான் அந்த பணத்த உங்ககிட்ட குடுக்குறேன். இந்தாங்க அத்த, நான் தொலைச்ச பணத்துல வந்து 15,00,000 ரொம்ப பெரிய தொகை. அந்த தொகைக்காக தானே காவேரியோட வாழ்க்கையே பாழாச்சு. இந்தாங்க அத்த அந்த காசு" அப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு. அத அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கா ஓடி வந்து, "என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னோனே, "ஏன் கங்கா, நான் குடுக்கக்கூடாதா? நீங்க குடுங்கங்க. உங்கள வேணான்னு சொல்லல. ஆனா அம்மா மனசு கஷ்டப்பட போதுங்க. இப்படியா சொல்லி குடுக்கறது?" அப்படின்னோனே, "வேற வழி தெரியல கங்கா எனக்கு" அப்படின்றாரு. "ஏன் தம்பி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இந்த பணத்த நீங்க வந்து குடுக்க வேணாம் தம்பி. இந்த பணத்த உங்களோட வந்து வேற வேலைக்கு வச்சுக்கிறங்க. உங்களோட தொழில முன்னேற்றத்துக்கு வச்சுக்கங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்ல அத்த. இந்த பணம் வந்து என் கையில இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்ல அத்த. எனக்கு இப்ப தேவை நிம்மதி தான் அத்த. ப்ளீஸ் அத்த, இந்த பணத்த நீங்க வாங்கினா தான் நான் நிம்மதி அடைவேன். இந்த பணத்த நீங்க என்ன பண்றீங்களோ, ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் தொலைச்ச பணத்துக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் எனக்கு மனசாட்சி இருக்குல்ல அத்த" அப்படின்னோன அதிர்ச்சி அடைறாங்க சாரதா. என்ன பண்ண தெரியாம.